ஹலோ மக்களே, மூக்கத்தா மட்டன்ஸ்லேருந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி சண்டேனால் நைட்டு 11 மணிக்கெலாம் கடை திறந்துட்டாங்க. இன்றைக்கி ஒரு 400 கிலோ ஆர்டர் இருக்குது. நம்ம அண்ணங்கள்லாம் இந்த ஆர்டர் தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆர்டர் கறியை முடிச்சிட்டா தான் அடுத்த ஒரு 4 மணிக்கு மேலே சில்லறை வியாபாரத்தை பார்க்க முடியும். இன்றைக்கி சீரக சம்பா பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி 60 கிராம் பீஸில் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பீஸுகளை பாருங்கள், நல்லா சூப்பராக போட்டுக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி எல்லாமே நல்ல கை வளர்ப்பு குட்டியை நல்லாயிருக்கும். தேக்ஸாவுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும். இந்த தேக்ஸாவில் 50 கிலோ வெட்டி ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்க எப்படி தேக்ஸா கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம தேக்ஸாவில் அந்த அளவுக்கு ரெடி பண்ணி தந்துடுவோம். சில பேர் தேக்ஸாவில் 100 கிலோ வேணும்னு கேட்பாங்க, சில பேர் 50 கிலோ வேணும்னு கேட்பாங்க. அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வெட்டி கொடுத்துருவோம். அது நம்ம கடையோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெட்டுற பீஸு நல்லா சூப்பராக இருக்கும். நம்ம வெட்டுற பீஸு இந்த நொறுக்கெலும்பு இல்லாமல் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். 60 கிராம்னா 60 கிராம் பீஸ் வந்து கரெக்டாக இருக்கும். மேலேயும் போகாது, கீழேயும் குறையாது. ஏன்னா அவங்க கல்யாணம் ஆர்டர் கொடுத்துருக்கவங்க அதை கனெக்ட் பண்ணி தான் வந்து ஒருத்தவங்களுக்கு 2 பீஸு 3 பீஸுன்னு தான் கனெக்ட் பண்ணி அவங்க அந்த அந்த கிராமை சொல்லியிருப்பாங்க. நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் கரெக்டாக அந்த பீஸை வெட்டி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து பெருசாவோ சிறுசாவோ வெட்டி கொடுத்தோம்னா அவங்க அந்த பிரியாணிக்கு பீஸ் வைக்கும்போது குறைவாகவோ சில பேர்த்துக்கு கிடைக்காம கூட போகும். அதனால் பீஸு சைஸ் வந்து ரொம்ப முக்கியம். அது நம்ம கடையில் பார்த்திங்கன்னா எல்லா பீஸுமே வந்து அவங்க எப்படி என்ன சைஸில் கேட்குறாங்களோ அது அக்யூரேட்டாக அந்த சைஸில் இருக்கும். நம்ம இன்றைக்கி சிக்கனும் ஆர்டர் இருக்குது மக்களே. அதான் வந்து சிக்கன் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. அது இனிமேல் தான் வந்து பீஸ் போடுவாங்க. சிக்கனுமே பார்த்திங்கன்னா மக்களே ஒரு 60 கிராம் பீஸில் தான் கேட்டிருக்காங்க. நம்ம அண்ணன் வந்து இப்போ சிக்கனை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்காப்புல. நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் 2வது பீஸ் போட்டுக்குருவோம். அவங்க சொன்ன மாதிரி 60 கிராம் பீஸு நம்ம 2வது மொத்தமாக அடிச்சுக்குருவோம். இப்போ அண்ணன் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வைக்கிறாப்புல. நம்ம இப்போ ஆர்டர் கறியெல்லாம் வெட்டி முடித்தாச்சு. ஆர்டர் கறியை வெட்டி எல்லாம் தேக்ஸாவில் போட்டு ரெடியாக வச்சுருக்கோம். இப்போ அவங்க ஆர்டர் கொடுத்தவங்க வந்து இப்போ ரெடியாக வந்து வண்டிகளில் ஏற்றிட்டு போயிடுவாங்க. இப்போ நம்ம அடுத்து வந்து ஹோட்டலுக்கு தான் சைடு பை சைடாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். மக்களே, மூளைகளை பாருங்கள் மக்களே. இந்த நல்லி எலும்பு நிறைய பேர் இந்த நல்லி எலும்பு தான் லைக் பண்ணி கேட்பாங்க. அது இந்த நல்லி எலும்பு வந்து சீக்கிரமே முடிஞ்சளவு சீக்கிரம் வந்தாங்கன்னா நல்லி கிடைக்கும். ஏன்னா நல்லி வந்து எல்லாருமே லைக் பண்ணுறதுனால அது சீக்கிரமே முடிஞ்சிடும். மக்களே, கொத்துக்கறி ஒரு 30 கிலோ ஆர்டர் இருக்குது. கொத்துக்கறியை போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். நம்ம கடையில் மிஷின் இருக்குது. நம்ம மொத்தமாக 20 கிலோ 30 கிலோ 50 கிலோன்னு கேட்கும்போது நம்ம கையில் கொத்திக்கிட்டு இருக்க முடியாது. அதனால தான் நம்ம மிஷின் ரெடியாக வச்சுருப்போம். மிஷின்றம்போது ஒரு 20 கிலோ 30 கிலோன்றாலுமே ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி முடிச்சிடலாம். நம்ம தனிக்கறியை கழித்து கரெக்டாக ஒரு பெரிய சைஸில் பீஸ் மட்டும் போட்டு வச்சா போதும். நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 50 கிலோவை கூட ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கரெக்டாக மணி பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணி ஆகுது. இந்த ஆர்டர் கொடுத்தவங்கெல்லாம் வந்து கறிகளை வாங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம வெட்டின கறிகளை அவங்க முன்னாலே வந்து எடை போட்டு கரெக்டாக நம்ம கொடுத்துருவோம். இன்னொரு பீஸ் போடு. அவ்வளோதான். 50ண்ணே, ஒரு 50 தூக்குங்க. என்னண்ணே ஒரு 10 நிமிஷம் இருங்க. தொழுவ போயிருக்காரு, வந்துடுவாரு.
மக்களே, டைம் பார்த்தீங்கன்னா காலையில் கரெக்டாக ஒரு 8 மணி ஆகுது. கடையில் நல்ல கூட்டமாக இருக்குது. மக்கள் கறி வாங்குறதுக்காக எல்லோரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வயலுக்கு அண்ணன் மணிக்கு போட்டு கட்டி விட்டுருவோமா? தெரியாம எவ்வளோண்ணே? கௌதம் ஹலோ